அது கனடா மீது எவ்வாறு வைத்தார் என்று சொன்னால், கனடாவிலிருந்து போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு வருகிறது, அதனால்தான் கனடா மீது வரி போடுகிறேன் என்றார். அப்ப கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போன்ற போதை பஸ்கள் சம்பந்தமான ஒரு பெரிய விவாதமே நடைபெற்றது. அதாவது எல்லை பகுதிகளில் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லப்பட்ட போதை வஸ்துகள் கைது செய்யப்பட்டது அமெரிக்காவுக்கு வருகின்ற மொத்தத்தில் 1% கூட கிடையாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வந்த போதைப் பொருட்கள் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்றதில் கைது செய்யப்பட்டதுமாக அதிகமாக இருந்தது. ஆகவே இங்குதான் ஒரு சவால் வருகிறதுன்னு சொன்னால், இது எவ்வாறான ஒரு சூழலை ஒரு ஜனாதிபதியாக அமெரிக்காவில் ட்ரம்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், இது ஒரு கல்ட் ஃபோம். அவரை சுற்றி இருக்கக்கூடிய கட்டமைப்பு எவ்வாறு இயங்குன்னு சொன்னால், ஒரு கல்ட்டுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவரை மையப்படுத்தி தான் ஒரு கூட்டம் இயங்கி கொண்டிருக்கும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டும். அவர் தான் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். இரண்டாவது விடயம் இருக்கிறது, இந்த கல்ட்டில் இன்னொரு விடயம் சொல்லிக் கொள்வார்கள், அவர்களுக்கு எந்தவித கொள்கைகளும் தெளிவான கொள்கைகளும் வரையறுக்கப்பட்ட பொறிமுறைகளும் கிடையாது. அன்றன்று என்ன நடைபெறுவதோ அவ்வாறு இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்ப அவ்வாறான ஒரு கட்டமைப்பில் இவரிடம் எதுவும் எந்த விதத்திலும் உண்மையை எதிர்பார்க்கக்கூடாது. அப்ப இன்றும் பேசுகின்ற பொழுது அவ்வாறுதான் பல விடயங்கள் இந்த விடயம் சார்ந்தும் இருக்குது. வெளிப்படையாக சொல்லலாம், எனக்கு வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தில் ஒரு கண், இது நான் எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு நல்ல ஒரு நிவாரணமாக அமெரிக்காவுக்கு அமையும். அதனால் நாங்கள் இவர்கள் இந்த எண்ணெய் வளத்தை இதைத்தான் அவர்கள் முழுமையாக மறைமுகமாக மடோராவோடவும் பேசிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் ட்ரம்ப் இறுதியாக ஒரு தொலைபேசி அழைப்பை கூட மடோராவுக்கு எடுத்திருக்கிறார். இப்பொழுது வெனிசுலாவினுடைய கட்டமைப்பு சரியாக கட்டியெழுப்பப்படாத சீரழிவு போல வெனிசுலாவினுடைய பாதுகாப்பு துறைகளும் ஒழுங்காக கட்டமைக்கப்படவில்லை. அது தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. அதுதான் வெளிப்பட்டது. இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியை எங்கு இருக்கிறார், அவரை எங்கு வைத்து கைது செய்யலாம் என்ற துல்லியமான தகவல் எடுக்கப்பட்டுத்தான் ஒரு இராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். என்ற இராணுவ நடவடிக்கையுடைய பிரதானமே தகவல் சேகரிப்பு, புலனாய்வு தகவல் சேகரிப்பு. ஆகவே சில மாதங்களாக இவர்களுடைய நகர்வுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்ற முழுமையான தகவல்கள் திரட்டப்பட்டதன் அடிப்படையில் தான் முழுமையான வரைவுகள் உருவாக்கப்பட்டு அமெரிக்காவுடைய கட்டமைப்புடைய விடயம் என்று சொன்னால், பாதுகாப்பு துறைகளுடைய செயற்பாடு ஒரு நடவடிக்கைக்கு முன்னர் முழுமையான தகவல் திரட்டினூடாக ஒரு முழுமையான தாக்குதல் வடிவத்தை தயாரித்து ஜனாதிபதியிடம் அதை காட்ட வேண்டும். அதுக்கான ஜனாதிபதி எப்பொழுது அதுக்கான அங்கீகாரம் வழங்குகிறாரோ அதன் பின்னர் அந்த தாக்குதல் முயற்சிகள் செய்யப்படும். அவ்வாறான வகையில் தான் இவருடைய தகவல் திரட்டின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட திட்டத்தில் தான் இவரை கைது செய்வதனூடாக வெனிசுலாவை ஸ்திரத்தன்மையை மேலும் சவாலுக்கு உட்படுத்தலாம். அந்த சவாலுக்கு உட்படுத்துகின்றதனூடாக, அந்த பலகீனத்தினூடாக அமெரிக்கா தன்னுடைய செயற்பாடுகளை அடுத்த வருகின்ற காலங்களில் இன்னும் தீவிரப்படுத்தலாம் என்பதுதான் அந்த திட்டத்தினுடைய மூலோபாயம்.